தம்பி வள என்ன நடக்கும் உங்களுக்கு தாரக்கு சொல்லுங்க தார தந்து என்ன வீரன் சொன்னா போறோம் அப்போ ஓடி காட்டுனா தந்துட்டு போறோம் பிரச்சனை ஓடி காட்டின உடனே அண்டே காலையில் நான் அன்றைக்கி ஒரு 10 மணி அப்படி எழுப்பி நான் வந்துட்டு ஃபோனை பார்க்க ஒரு கோலண்டு வந்துச்சுது. அப்போ நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணி கொதைக்க அந்த ஆன்சர் பண்ணின உடனே வந்துட்டு ஐயோ அண்ணா ஆன்சர் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்துட்டு கதைச்சாங்க. தெரியும் அவ்வளோ பிரச்சனைகளை வந்து நாங்கள் சந்தித்து கடந்து வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைம்லேயும் கூட வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு நாங்களும் பார்க்கணும். சேம் டைம் நீங்களும் பார்க்கணும். இந்த ஒரு குறிப்பிட்ட இது தண்ணியே தரா குர்ரா டேய் அது அப்படி வருது என்ன சொல்ற 3 பேரா ஒண்டா திரிஞ்சிட்டு இடையில ஒரு பிரிவு ஒன்று ஏற்பட்டா எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு யோசிச்சு பாரு. இல்லையா தண்ணி நீ ஐக்கிரியாக்கினா ஆட்டுறாப்பா கேட்குற எங்கடா விவசாயம் காணல அதுதான்டா முன்னும் போக்கேஜை பூட்டி வச்சுக்கானே ஒன்றும் தெரியாண்ணே இந்த போக்கேசி எனக்கு உன்னே தெரியல கை முட்டை தான் இருக்கு பக்கத்து பிடிங்கோ 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 6 கோயில்றாப்பா 6 என்ன இவனா இங்கே 6 தம்பி இவனுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தி வர்ற மாதிரி ஒரு இதொன்று செஞ்சு விட்றா. நீங்கள் வேலை செய்கிறேன்டா அல்வல் 6 அப்போ பார்க்குற எல்லாரையும் வேண்டாம் அம்மம்மாண்ட பென்ஷன்லான்டா அல்வல் என்ன பொய்யாது அது தெரிஞ்சாண்டாப்பா நான் இங்கே வரேன்டாப்பா உங்களோட அவரங்க எங்க வீட்டு மக்கா மேலையா விஷா ஆறலடா மூச்சு வராமல் இருக்க பம்பர் தொலைச்சுடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பர்டிகலோ பயணம் இண்டியோட வந்துட்டு நிறைவாகுது. நிறைய காலத்துக்கு பிறகு வந்து பர்டிகலோ நாங்கள் ஒரு 2-3 நாளில் நினைக்கிறேன் வந்து ஒரு 5 நாளைக்கிட்ட வரும் மேடா 5 நாள் வந்து நின்று போகிறோம். உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் போகை மனமில்லாத மாதிரி தான். ஆனால் என்ன செய்கிற வந்துட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் சொன்னால் முக்கியமாக வீட்டு வேலை. அப்போ அது வந்துட்டு நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு காரணத்தால் நாங்கள் வந்துட்டு போகிறோம் இன்றைக்கி. அப்போ இப்போ போகிறதுக்கு முன்னே ஒரு கொஞ்சம் டைமுக்கு முன்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்லாரில் வந்துட்டு ஒரு வீட்டை வந்துட்டு போயிருந்தோம். என்ன சொல்கிறது, அந்த அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை போன முதல் நாளே பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நாங்கள் ட்ரிங்கோவில் வரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே போனாங்க நைட் சாப்பாட்டுக்கு. அப்போ அன்றைக்கு போய்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மகன் என்று தான் சொல்லி வந்துட்டு அம்மா ஓடி வந்து கதைச்சவா. உண்மையிலே வந்துட்டு அதே அன்போடு போகிறதுக்கு முன்னால் இன்னொருத்தரை வந்துட்டு கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்றைக்கி மதியம் வந்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நேற்றைய தினம் வந்து கால் பண்ணி கட்டாயம் வந்துட்டு போகணும், சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லையும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்களுக்காண்டி இல்லாமல் வந்துட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் சமைக்கிறதையே வந்துட்டு ஒரு கொஞ்சம் கூட சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஓகேன்னு சொல்லி போட்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டிறச்சி, அப்புறம் வந்து மட்டி உண்மையிலே அது மறக்கலடாப்பா நிறைய நாளை பிறகு. நீங்கள் வெஸ்ட் டைம் இல்லை மட்டி இங்கே சாப்பிட்னாங்களே நாங்கள் இங்கே அந்த சாம்பல் தீவில் அந்த பெரிய நண்டு அதோட மட்டி சாப்பிட்னாங்களோ. அப்போ வந்து மட்டி மற்ற வந்துட்டு மாசி சம்பல் அது இதுன்னு சொல்லி வந்துட்டு மற்றது உப்பவியல் அப்படின்ட்டு நிறைய சாப்பாட்டு ஐட்டங்கள் ஏன்னா வந்து தந்துருந்தாங்க. உண்மையிலே வந்து சாப்பிட்டு என்ன சொல்கிற வந்துட்டு ஒரு நல்லா ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு ஆள்னா அந்த இடத்தால் எழும்பி இருக்கு. அது அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து எனக்கு பெருசாக பசி இல்லை அப்படியே நான் இருந்தாலும் நானும் வந்துட்டு சாப்பிட்ருந்தேன். உண்மையிலேயே வந்து அம்மா அப்புறம் வந்துட்டு தங்கச்சி அண்ணா அந்த மகள் என்ன தங்கச்சிட்ட மகள் வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி. அப்போ என்ன சொல்கிறது, வீடியோ வந்துட்டு நாங்கள் செய்யலை, பார்ப்போம் ஒரு நேரம் காலம் கிடைச்சா வந்துட்டு நாங்கள் செய்வோம். வந்து
உண்மையிலே உங்களுக்குமே வந்து நன்றி. போகிற டைம்லேயே வந்துட்டு கூப்பிட்டு இப்படி ஒரு விருந்தை வந்துட்டு எங்களுக்கு தந்து அனுப்பினதுக்கு. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, சாப்பாடு மட்டும் தந்துட்டு அனுப்பல, அப்படியே வந்துட்டு போய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை இருந்த தேங்காய் மாங்காய் அப்புறம் வந்துட்டு மாசிச்சம்பல் ஸ்பெஷலி எங்களுக்காண்டி வந்துட்டு செஞ்சு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தந்து விட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நன்றி அம்மா. உங்களோட அன்பு வந்துட்டு எப்பயும் வந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி நாங்களும் வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலையில் நான் அன்றைக்கி ஒரு 10 மணி அப்படி எழுப்பி நான் வந்துட்டு ஃபோனை பார்க்க ஒரு கோல் ஒன்று வந்துச்சுது. அப்போ நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணி கொதைக்க அந்த ஆன்சர் பண்ணின உடனே வந்துட்டு ஐயோ அண்ணா ஆன்சர் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்துட்டு கதைச்சாங்க. அப்போ நான் சொன்னேன் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கதைங்க அப்படின்னு சொல்லியும் எத்தனை வருஷம் அண்ணா அடிக்கிறேன் நீங்கள் ஏன் என்ன அடுக்கிறீல அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு எனக்கு நினைக்கிறேன் வந்துட்டு ஒரு தங்கச்சியாக நினைக்கிறோம் 4-5 பேர்கிட்ட வந்துருந்துட்டு கதைச்சிருந்தாங்க. கதைச்சி வந்து அண்ணா கட்டாயம் இருக்கா, நீங்கள் எங்களை 7 மணி சொன்னால் வந்து பார்த்துட்டு போங்க, நீங்கள் எங்கள்கிட்ட எல்லாம் வரமாட்டீங்க தானே, தூரம் மற்ற அப்படி இப்படிலாம் கொஞ்சம் என்ன சொல்கிறோம் வந்து ஒரு டச் ஆகிற மாதிரி கதைச்சாங்க. அப்போ நான் வந்து யோசித்தேன், சரி நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வெளுக்கிறோம் தானே அப்படின்னு சொன்னால் வெளுக்கடைக்குள்ளே இருக்கா போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு உண்மையிலேயே அவங்களோட இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் உன்னிச்ச சைடாக இருக்கும் மேடம். அதான் பாவக்கொடி சேனின்ற வந்து உன்னிச்ச சைடு ரோடாக இருக்கணும் வந்து. அப்போ தெரியும் வந்துட்டு மட்டக்களப்பு சைடு உள்ளவங்களுக்கு தெரியும் வந்துட்டு உன்னிச்ச சைடு வந்து யானை கொஞ்சம் பிரச்சனையான ஏரியா. ஏன் அப்போ ஈவினிங் டைமுகளில் இரவு டைமுகளில் வந்துட்டு போகிறது கொஞ்சம் எதுவும் இல்லை. இருந்தாலும் வந்து நாங்கள் இப்போ போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் 4:45 சொன்னால் எப்படியும் ஒரு 5:30க்குள்ளே அங்கே போயிடுவோம். போனோம்னு சொன்னால் அதில் வந்துட்டு ஒரு 1/2 மணித்தியாலம் அவங்களோட இருந்து ஹாச்சு போட்டு அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு விளக்கிட்டுருவோம். ஸோ விளக்கடைக்குள்ளே இப்போ ஒரு கொஞ்சம் முன்னம் வந்துட்டு ஒரு அக்கா ஒரு அடிச்சுருந்தாங்க வந்துட்டு வந்தார் மூலையில் இருந்தேன்னா. ஓ இப்போ வருஷ கணக்காக வந்துட்டு ட்ரை பண்ணுறவங்க கூட மருமகனுக்கும் கடைசியாக அடித்தது ஜெயிலுக்குள்ளே இருக்கக்குள்ள மாமாட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் கொடுக்கல. 7 மணி சொன்னவருக்கா வந்துட்டு போங்க தம்பியா அப்படின்ற மாதிரி வந்து அந்த அக்காவும் சொல்லியிருந்தா. அப்போ நான் யோசித்தேன், சரி அப்போ அவங்களே என்னடா அப்போ என்ன காசா பணமா போகிற வழியிலக்கா ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறானே. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் வந்தாறு முளைக்கு கிட்ட வரக்குள்ளே அடிக்கிறேன் 7 மணி சொன்னால் அந்த மெயின் ரோட்டில் நாங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்ல போனால் வந்துட்டு சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா உண்மையிலே வந்து மட்டக்களப்பு மக்கள்கிட்ட அன்பு வந்து உண்மையிலே அது ஒரு தனி ரகம். ஏன்னா அதுக்காண்டி வந்துட்டு மற்ற இடத்துல இருக்கிறவங்க வந்துட்டு குறைவண்டு இல்லை, ஆனால் இவங்கள்ட வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நானும் கவிதாசம் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ வந்துட்டு அவங்களோட வீட்டை வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். சேம் டைம் இந்த டைமில் நாங்கள் அக்னியை மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. ஏடா உண்மைதான் ஏதோ ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் உண்டு இல்லாத மாதிரி. ஏன்னா பெரிய வெற்றிடம் தான், பின்னுக்கு 2 சீட்டு சும்மா அந்த இடத்துல அவன் நடுவுக்கு இருந்தாலே வந்து ஒரு என்ன சொல்கிறது வீடியோக்கே ஒரு வடிவாக இருக்கும், ஒரு பொலிவு புது பொலிவு விடும். ஓ கனடா சாந்தியக்கா சொன்ன மாதிரி வந்து இந்த கதைக்கு அவன் இருந்திருந்தா இப்போ சிரிச்சிருப்பான். சாந்தியக்கா சொன்ன மாதிரி இப்போவே அவன் சிரிக்குமா போலான்டா எனக்கு. அப்போ சாந்தியக்கா சொல்லுமா போல வந்துட்டு மும்மூர்த்திகள் என்ன மாதிரி. ஏன்னா அப்போ நாங்கள் வந்துட்டு தம்பியை மிஸ் பண்ணுறோம், இருந்தாலும் அவன் கெரியருக்காண்டி வந்துட்டு அவனை வந்து நாங்கள் அனுப்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வீட்டை போய்கொண்டிருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கு போன இடத்துல கல்லார்லேயும் வந்துட்டு அந்த அம்மாக்கள் கேட்டாங்க, லேன் இப்போ பாட்டு படிக்கிறீங்களே என்ன. ஓ அப்போ பாட்டு படிக்கிறீங்களேன்றக்குள்ள என்ன சொல்கிற வந்துட்டு ஒரு கேஷுவலாக பாட்டு படிக்கவும் வருதும் இல்லை, இருந்தாலும் அவங்களும் கேட்டதுக்காண்டியும் அக்னிக்காண்டியும் ஒரு பாட்டுன்னா என்ன பாட்டு படிக்குவே. அக்னிக்காண்டின்னு சொன்னால் என்னப்பா பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் முரல் அன்றைக்கு தீண்டாமல் திரும்புது காற்று இன்றைக்கு நீ எந்த அது வருதும் இல்லை. அதுதான் பிரச்சனை. லிரிக்ஸ் பார்த்து படித்தா வேறு விஷயம், இல்லாட்டி எடுக்க மாட்டோம். இனி வர நாட்களில் வந்துட்டு படிப்போம். அப்போ இப்போ அக்னி இந்த வெற்றிடத்தை வந்துட்டு இப்போ யார் நிரப்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் இந்த டைமில் வந்துட்டு நிரப்புறதுக்கும் ஒரு தரம் எங்களுக்கு தற்சமயம் தேவையில்லை அப்படின்றத நாங்கள் அன்றைக்கும் வீடியோவில் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது அதை யோக்கனை நினைச்சிட்டு இருக்காங்க. எனிவே அதில் ஒரு பாட்டு ஒன்று நாங்கள் போடுவோம் விவரமாக வந்துட்டு தம்பி வந்து எங்கே போயிருக்கான்னு என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு புது அப்டேட் ஒன்று கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வந்துட்டு காத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்காண்டியும் வெயிட் பண்ணுங்க. மேபி அது அக்னி வந்துட்டு கதைச்சி அப்டேட் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி அக்னியோட நாங்கள் வீடியோ காலில் ஹேச்சு அப்டேட் பண்ணுற மாதிரியோ சம்திங் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தங்கச்சியாக இருக்கிற பக்கொடி சேனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து அதாவது வந்து இப்போ நாங்கள் காத்தான்குடியில் நிற்கிறோம். காத்தாங்குடியா காட்டுறாம்பி இந்த பேரிச்சம்பள மரத்து காத்தாங்குடியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்குற நிறைய முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்கண்ணா. அப்போ அவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ தங்கச்சியாக வீட்டு லொக்கேஷன் வந்துட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுதுண்டு பார்த்தீங்கன்னா எங்கடாப்பா இந்த ரோட்டுக்குள்ளே சரியான கவனமாக ஓடுவோண்டாப்பா. அது மட்டும் காத்தாங்குடியை பாருங்க. அது மட்டும் காத்தாங்குடியை பாருங்கோ. மினி கொழும்புன்னு சொல்லலாம். ஓ மினி கொழும்பு தான். மினி பெட்டா இல்லை சாமான் இல்லை எல்லாமே இருக்குது. அதுதான் கொஞ்சம் கதை வாரம் அதோட நிறைய அன்பானவங்க இருக்காங்க. எனக்குமே வந்து இப்போ கிட்டடியிலே ஒரு அக்கோரால் மெசேஜ் போட்டுவாங்கடாப்பா, இங்கே வந்தால் கட்டாயம் எங்களோட வீட்டுக்கு வரணும் தம்பி, வந்து சாப்பிட்டுட்டு போகணும். நீங்கள் முஸ்லீம் நண்பர்கள்னு யோசிக்காமல் இனம் மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு வந்து நீங்கள் எங்களோட வீட்டையுமே வந்து சாப்பிடணும். அது வந்து எங்களோட வீட்டாக்கள்கிட்ட ஒரு ஆசையுமே கூடன்னு சொல்லி ஒரு அக்கோரால் கதைச்சவங்க. அன்றைக்கு வேற ஊர்லேயும் ஒரு ஃபேமிலியாக சந்திச்சு எனக்கு இன்னும் ஒரு அக்கோரால் வேற ஊர்லேருந்து மெசேஜ் போட்டவன். அவள் வந்து அவவுமே வந்து இப்படித்தான் பார்க்கணும்னு சொல்லி உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம நிறைய முஸ்லீம் நண்பர்களும் இருக்காங்க எங்களுக்காகன்னு சொல்லி. அதை விட நம்மளோட வேற அந்த கடைக்காரண்ணா யாரு அந்த அவரை அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு பிரச்சனைகளை வந்து நாங்கள் சந்திச்சு கடந்து வந்து நாங்கள் போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைம்லையும் கூட வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு நாங்களும் பார்க்கணும். சேம் டைம் நீங்களும் பார்க்கணும். மற்றது ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பயப்படுற டைமில் வந்து இது வந்து அவங்களுக்குமான ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற காரணம் தான் நாங்கள் இந்த ஒரு வீடியோவும் வந்துட்டு செய்கிறோம். அதுவும் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான். நான் மார்னிங்கே வந்துட்டு சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லியும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஓகே சொன்னாலும் நாங்கள் இப்போ வந்துட்டு கதைச்சிட்டு போய் கொண்டிருக்கோம். வந்துட்டு யார்டையும் கன்சென்ட் இல்லாமல் நாங்கள் எடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பர்டிகுலோ டவுனுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்து வந்தால் உண்மையிலே வந்து பெரிய சந்தோஷம். என்ன இப்போ கவிதாஸுக்கு ஆரண்டு தெரியாது. இப்போ என்னோட தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கதைச்சது. அதேமாதிரி வந்துட்டு கவிதாஸுக்கு அடித்தாக்களும் கனவேர் இருக்காங்க. இப்போ ஒரு சில பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு சில பேரை பார்க்கல. நிறைய பெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேருக்கு உதாரணத்துக்குன்னா இப்போ அந்த கல்லார் அம்மாக்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இப்போ என்ன சொல்கிறேன், நிறைய பேர் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷமாக கோல் அடித்து கூட போகாமல் இப்போ போயிட்டு இருக்கேன். அப்போ அந்த வகையில் நான் சொன்ன விஷயம் இந்த நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தண்ணியே தடா குடுறா டேய் அது அப்படி வருது. என்ன சொல்கிற இப்போ இதுதான் உதாரணத்துக்கு தான். இப்போ ஒரு 3 பேராக ஒன்றா திரிஞ்சிட்டு இடையில ஒரு பிரிவு ஒன்று ஏற்பட்டால் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இல்லையா தண்ணி நீ ஐக்கிரியாக்கினா ஆர்டராப்பா அங்கே கேட்குறேன். அதான் உன்னதான் கேட்குறேன். மாறி கேட்க அவனை கூப்பிட்டேன் மாறி இல்லைடாப்பா தண்ணி இல்லை பொறண்டாப்பா. இதே பெரிய இது ஹைவே மாதிரி பின்னுக்கு இந்த கோடிச்சனா என்ன அது சைட்டாக நிப்பாட்டி விடுங்க அவன் போட்டு. இந்த சைட்டா இப்போ ஆளை காட்டு போகிற ஆளு காட்டும் 80ஆம் ஆண்டு வேன். அதுவும் பெரிய இது சிஹெச்ஆரில் போகிறோம். என்னத்துல போகிறன்ற பிரச்சனை இல்லைடாப்பா. இப்போ நீ மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் முந்தி போனால் இல்லை என்னத்தை கண்டோம் நாங்கள் ஸ்பீடாக போய் வந்து. இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ஸ்பீடாக தான் போய் கொண்டிருக்கோம். அதோட இது வந்துட்டு இது 1 வே மாதிரி போகுது. இதால் வந்துட்டு நாங்கள் சைட் பண்ணவுமே இல்லை அது நினைக்கிற மாதிரி. அதான் அப்படி வந்து நிறைய பேர் கூப்பிட்டவங்க அதில் சந்தித்தவங்களுக்கு வந்து சந்திச்சிட்டோம். அதே டைம் வந்து மிஸ் பண்ணாங்களுக்கு வந்து என்ன சொல்கிற ஒரு சொறைய சொல்கிறேன். என்ன நான் இனி வார நாட்களில் வந்து இனி வந்தால் அப்படி யார் கூப்பிட்றாங்களோ அவங்களோட வீட்டை அவங்கள்ட்ட போகாதே போல மிஸ் பண்ணுறாங்கள அப்புறம் சொரிய சொல்கிறேன் அவையில் அதுவும் சரி ஆகல கோவிக்க போகிறாங்க வந்துட்டு மிஸ் பண்ணுறாங்களே சொரிய சொல்லு. இன்றைக்குன்னா இப்போ வந்தாரமுலையிலேருந்து இன்றைக்கு தான் 6 டே நம்பர் 1 ஆகும்னு சொல்லி ஒரு தங்கச்சி ஒரு ஆள் அடிச்சிச்சு. ஐயோ அண்ணா நீங்கள் எங்கே நிற்கிங்க மட்டக்களப்பில் நிற்கிங்க. நாங்கள் இப்போ நேற்று தான் தெரியும் மட்டக்களப்பில் நம்ம நிற்கோன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் நான் வந்து நிறைய நாள்னு சொல்லி. ஐயோ அண்ணா அப்போ எங்கே நிற்கிங்க நான் இன்றைக்கு வலிக்குறோன்னு சொல்ல. இப்போ அந்த புள்ள வந்து புரிஞ்சு வந்துச்சு. அப்போ வலிக்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு டைம் காணாதுன்னா
அப்படின்னு சொன்னால் அடுத்த நம்பருக்குள்ள கட்டாயம் வீட்டு ஒருக்கா வந்துட்டு போங்க. இப்போ அதே டைம் அந்த பிள்ளை யோசிக்க போது நான் வந்தாரும் அக்கா பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லி இப்போ அக்கா வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் முன்னம் கோல் அடிச்சுவா அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் போகிற வழியில் ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரோட்லேயே வந்து நில்லுங்க, அதில் வந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடுறோம்னு சொல்லி விளங்குதா வந்து. அப்போ தங்கச்சி வீட்டை கூப்பிட்றபடியாக வீட்டை போய் வர டைம் காணாது. அதால் சொல்லிக்கொள்வோம் அடுத்த தரம் வந்துட்டு பார்க்குற மாதிரிக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கல்லடி பாலம் வந்து வருது, அதை அப்படியே பார்த்த வண்ணமாக நாங்கள் பவுஸ் எடுப்போம். ஆமாம், தாண்ட அப்படியே பவுஸ் எடுத்துட்டு நீ கிட்ட போயிட்டு என்ன கல்லடி பாலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான பேர் வந்து கல்லடி பாலம் தான். மறு பேர் ரெண்டு கேட்டிங்கன்னா காதலர் பாலம். காதலர் பாலம். காதலர் பாலம்ன்றே காதலர் வாழ வச்ச பாலம் ஒன்று கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சா வச்சாங்க கூட கூட பாலம் சாவடிக்கிறதெல்லாம் கிடையாது போய். அதான் கொழுப்புகள் கூடி கொழுப்புகள் கூடி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, கல்லடி பாலத்தில் வந்து இருந்து விழுகிறாங்க. வந்த வகையில் இப்போ அடுத்த பர்டிகுலர் டவுன் வருது, அதெல்லாம் அவங்களோட வீடியோவில் வந்துட்டு காட்டியிருப்போம். இருந்தாலும் வந்து டவுன் பக்கம் இருந்தவங்க இப்போ வெளியில் போய் கனகாலமாக நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்துட்டு பார்த்து கொண்டு வாங்கோ. நாங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னிச்ச ரோட்டுக்கு வந்துட்டு திருப்பிடுவோம். திருப்பினா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தானே இனி வந்துட்டு இதே மாதிரி இல்லை, உன்னிச்ச ரோடு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் சம்டைம் வந்து. அது என்ன மாதிரி எங்கேன்றது எனக்கு விளங்குது இல்லை. இப்போ நாங்கள் வந்து டவுனுக்கு கூட இதுக்குள்ள ஆகிடும், இதுக்குள்ள ஆகிட்டாலும் அந்த அதுக்கு இப்போ ஏற்றும் தானே. ஆமாம், நல்ல ஒரு ரோட்டு மேலே இருந்தாலும் நாங்கள் போன மாதிரி வந்து இந்த ஹோட்டல் வருது பாருங்கோ. ஸோ வந்துட்டு இதில் வருது அந்த ஹோட்டல் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே நின்று நாங்கள். ஸோ வந்து விரும்பி நீங்கள் வந்து நிற்கலாம். என்ன சொல்கிறது, நல்ல ஒரு சீப்பான ரேட்டுக்கு நல்ல ஒரு இடம் உண்டு. ஏன்னா ஏன் ஃபேமிலியாக வரவங்க அவங்க இவங்களுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து பக்கத்தில் போலீஸ் மாதிபெற்ற இது இருக்கு. ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ள ஃபுல்லாக அந்த போலீஸ் மாதிபெற்ற இடங்கள் குவார்ட்டர்ஸ்கள் போலீஸில் இந்த இருக்குது வந்து இந்த ஹோட்டல்லாம் போன ஒரு நின்று நாங்கள். ஸோ வந்துட்டு நீங்களுமே வந்து நிற்கலாம், நல்ல ரேட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறோம் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்சாலும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் வந்துட்டு நீங்களும் வந்து நிற்கலாம் அப்படின்னு உண்டு. இப்போ நாங்கள் வந்து உன்னிச்சைக்கு நான் நினைக்கிறேன் வந்து கனால்து பிற போகிறோம் மேடம். நிறைய நாள் நிறைய வருஷ கணக்கில் வரும். இப்போ உன்னிச்சை குளத்துக்கு போக போகிற இல்லை தானே வந்து இருந்தாலும் அந்த ரோட்டுக்கு போக போகிறோம். அப்போ நாங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணி போட்டு போவோமே. நான் போனோம்னு சொன்னால் அங்கால எதுவும் ஒரு வித்தியாசமாக வந்தால் காட்டலாம், ஏதாவது காட்டி கொண்டு அப்படியே போவோம். தண்ணி இல்லைண்ணா, தண்ணி இல்லை, தண்ணி வேண்டாம். இனி எனக்கு தண்ணியும் வேண்டாம். அக்னிகிட்ட கேட்டபடியாக எனக்கு அந்த அவன் இல்லையாண்டா போல் எனக்கு தண்ணி குடிக்கிற மனசும் இல்லை. அது என்னத்தை சொன்னாலும் அது ஒரு ஒரு இது ஒரு பழக்க தோஷத்தில் வந்து தானே குறையினடா. இப்போ கொஞ்சம் நெஞ்ச காலம் பழைய மாதிரி அவனோட குழந்தைங்கடா குழந்தை. அதான் என்னத்தை சொல்கிற. சரியா, சரி, ஓகே ஓகே ஓகே. மட்டக்களப்பு பாலம் என்ன காந்திப்பாக்கு வந்து இங்கால இருக்குது. அதே மாதிரி மணிக்கூட்டு கோபுரம் அப்படியே பஸ் ஸ்டாண்டையும் காட்டிட்டு அப்படியே பவுஸ் வந்து கொடுப்பேன். மீன்பாடும் தேர்நாடு. ஆனால் நீங்கள் மட்டக்களப்பு சொன்ன வாங்கி மட்டக்களப்பு இல்லை தாடா, மட்டக்களப்பு மாவட்டம் தானே. வேற எங்கே ஒரு ஸ்கூல் பிள்ளை இது நாட்டு ரோட்டால தம்பி தம்பி ரைட் மாற போகிறான், பஸ்ஸில் ஏற்றி வைப்பான் போல தங்கச்சி எங்கேயோ. என்னடாப்பா தம்பி, அடே அப்பா அவனுண்டா அப்போ கடவுளே. டாஷா டாஷா இது என்ன புதுஷா எங்கடா பஸ் ஸ்டாண்டை காணல. அதுதான்டா முன்னும் ஓகேஜை பூட்டி வச்சுக்கானே. பஸ் ஸ்டாண்டை காணி பரவாயில்ல, ரோட்டை காணலையே. அதுதான் இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். அப்போ சிடிவி பஸ் ஸ்டாண்டுங்க சிடிவி அடுத்து. அப்போ ஒன்றும் தெரியாண்ணே இந்த போகேசி எனக்கு உன்னே தெரியல. அப்புறம் கைமுட்டை தான் இருக்க பக்கத்து. அதுதான் யாரை வராங்களா முன்னுக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு தெரியல. யாரைய போகிற மாதிரி கிடக்கான் முன்னுக்கு. 2 சைக்கிள் போகுது. ரைட், ஓகே. அப்போ கிட்ட போயிட்டு அப்படியே நேராக போனால் உன்னிச்சைக்கு தான். அப்படியே நேரே போ. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தா இன்னும் 1.2 கிலோமீட்டரில் வந்துட்டு தங்கச்சியாவோட வீட்டை நாங்கள் வந்துட்டு போயிடுவோம்.
என்ன சொல்கிறோமே இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர இதாக இருக்கு. எனக்கு பெருசாக வந்து இவ்விடத்துல கொஞ்சம் குடியிருப்பு தெரியுது. ஆனால் இப்போ நான் வந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட வந்துட்டு வெற்றிடமாக தான் இருந்தேன். இவன் வந்து இப்போ இதில் ஒரு மேல் மாடி வீடு இருக்குது. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு வயல் தர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம உன்னிச்சைக்கு வர்ற ரோட்டில் வந்து அதில் வந்துட்டு இங்கே லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் எதிர்பக்கத்தில் இருக்குதோ தெரியா இந்த பாவக்கொடிச்சேனே பேரே ஒரு வயலுக்குரிய பேர். நானே இந்த ஏரியாவுக்கு தானே பெஸ்ட்டு. யாரு நான் அதில் தான் அப்படியே போயிருக்கேன் பவுனவிக்கு ரோட்டால். இந்த ஏரியாவுக்கு இப்போ தான் வந்து தெரியாத இடங்களுக்கு உங்களை கூட்டிக்கு வந்து காட்டுறேன்டா ஒரு அண்ணாட கடமை தான். இந்த இடத்துல அக்னியை நம்ம அவ்வளோ மிஸ் பண்ணோன்னு யோசிச்சு பாருமா. அதுதான் நீயே இன்றைய தான் வந்திருக்க எங்கேன்னு சொன்னால் யோசிச்சு பாரு. அக்னி நீ எப்பயோ வருவானோ வரலையோ. அதுதான் அப்படியான நிலப்பாடு ஒன்று இருக்குது. இப்போ என்னென்றால் மெப் வந்து பார்த்துட்டோம். நாங்கள் தங்கச்சியாக ஒரு கோல் ஒன்று அடிப்போம். ஏன்னா அடிச்சு என்ன சொல்லுவோம். ஆனால் இந்த எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிறார்களும் ஒரு வித்தியாசம் தான். ஏடாப்பா வித்தியாசமான இடங்களுக்கு வந்துட்டு வித்தியாசமான ஆட்களாம் 350 மீட்டரில் இருக்குது. இதுக்கு நிப்பாட்டு அதுக்குள்ள கூட தாங்கட இருக்கு. நம்மட காரணி தெரியும் தானே. அம்மோய் முள்ளுக்குள்ள வந்து விளையாட்டு கட்டு சவரி மலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அதுக்குலாம்பா தொப்புடி இடம். அவங்களோட வீடியோ ஆகிறார்கள் இருக்கிற இடங்களை பார்த்திக்குது. எங்கெங்கெல்லாம் அவங்களோட வீடியோ ஆகிறார்கள் இருக்காங்க. வணக்கம். இது எந்த இடம்டாப்பா? என்ன கழிவு மடுவா? கழிவு மடுவா அதான் புள்ளி ஒன்று நல்ல வழியா பிள்ளையா இருக்காப்பா. ஆட்டு ஆறு 2வது கடவுள்லையா? எத்தனை அக்காடாப்பா மொத்தம் உங்களுக்கு? நீங்கள் கடைசியா? ஓகே. என்ன பேர் பிள்ளைக்கு? அங்கே ஊர்றாள்டா வந்து அதுதானே வந்து இல்லைன்னு நல்ல வடிவான ஆள்றாப்பா இல்லைன்னு. அவன் தம்பியை பார்த்தா வீடியோ பிடிப்பான் போல. அவன்கிட்ட கூட அப்படி நீ பாடா இங்கே சப்போர்ட்டுக்கிட்டேன் பிடிப்பேன் சும்மா பிடிச்ச தம்பி எங்களை பிரேமுக்குள்ளே தெரிஞ்சா சரியா? அப்பா எப்படி சும்மா இருக்கீடா? எப்படி பிடிச்சா சரியா? இவா காலை மகாஜா இல்லை நெல்லுங்க ஆடுறேன் நெல்லுங்க அப்படி இல்லை அடிக்க அடி நிமித்தி பிடிங்க. ஆள் பிடிக்கல அப்படி எல்லாரும் தெரியணுமா? அவன் இங்கே மம்பட்டி பிடிக்கிறான் வந்து இதாக கொடுத்தா அவன் அப்படி பிடிப்பான். கொஞ்சம் சொத்தியாக தான் பிடிக்காம போகிறான். அப்படி உள்ள தெரியணுமா எல்லாரும்? பாருங்கக்கா சரியா எல்லாம் தெரியணுமாண்டு. இங்கால யானை வாரம் இல்லையா? நீங்கள் இருக்கக்கூடிய இங்கே யானை இல்லைண்ணா? அவ டீ பண்ணான்டாப்பா. தண்ணி இல்லையா? தண்ணி ஏன் லைன் தண்ணி தண்ணி தந்தா டீ பண்ண சொல்லுவான். டீ குடிச்சா இப்போ வேர்க்கும் பிறகு. ஓ பாப்பு வா எவ்வளோ இது ஒட்டி நீ இப்போ அதுக்குள்ள அது என்ன பாதை இல்லையா? அங்கே ஒரு பொட்டுக்குள்ளாலாம் போகணும் போல. என்ன அந்த சண்டை முட்டைன்னா அங்கே ஓடுற மாதிரி மெட்ட வீடுகளுக்குள்ள முத்த கல்லடியா? எந்த வீட்டில்? எது வளைஞ்சு வர இருக்கு இங்கே வந்த வீட்டையோ? இதாட்ட வீடு இந்த இவாடையா? இந்த வீட்டுக்கலாலையா? அது பரவாயில்ல. இதுவுமே பிரச்சனை இல்லை பெருசா. பட் இருந்தாலும் சும்மா எதுவும் கெளி வந்தாலே விட்றடாப்பா பக்கத்து விட்டு. யாருக்கு வெப்பம் படி அதுக்காண்டி வந்து நீ அங்கே போனால் அப்புறம் பாதுகாப்புண்டு இல்லை பொறுங்க வா. பூர்வல் ஒன்றும் இல்லை. அவன் வீடியோ நிற்க எனக்கே பூர்வ ஒரு மாய்க்காங்க. அவன் போன போக்க பார்த்தியா? பொட்டு என்ன பொட்கா? உனக்கு அந்த பொட்காண்ட பேர் தெரியா? இல்லை அழிஞ்சு போய் கிடையாது. இதைத்தான் சொல்கிறேன். 5
கிங் கோகோனட் அங்கே அவட்டாது என்ன நான் 5 ரூபா கணிச்சுன்னா 5000 ரூபா அடிக்கிறேன்னு சொல்ல வந்தேன் அது 5000 ரூபாய்க்கு நான் பள்ளிக்கும் போய் சொல்கிறதுக்கு தானே அப்படி கதை வாய்ச்சி காத்த அப்படியா அம்மம்மா இல்லை நான் இந்த வீட்டையும் பார்த்துட்டு வரேன் காட்டிட்டு வரேன் நீங்க சொல்லுங்க கூட அப்பா தண்ணி வேணா அவங்களோ தண்ணி குடிக்கல பாத்தி கடைசி நீ ஏன்டாப்பா யோசிக்க நான் யோசிச்சு 50 ரூபா இல்லை ஐயோ இந்தா தம்பி வள கல்லிட்டு ஆத்து ஏலா சிரிச்சேலா சுமரிக்கலாமா அவட சிரிப்பு தான் ஏன்னு இது கரண்டு பேரா கடவுளே அதை சொல்லுங்க இது இது ஆட்ட வீடம்மா அரண்மனை இளையமாலண்டா இவாடையா ஆகலையம் இவாதான் தான் கடைசியண்டா உங்களோட இளைய மகள் நீங்கள் அம்மம்மா இல்லையா அது சரியா என்ன தெரியுமா உங்களுக்கு கடவுளே அவளே என்னப்பா லைட் எல்லாம் போட்டுருவாள் உள்ளுக்கு போய் நான் இருக்க போற மாதிரி என்ன பேர் உங்களோட பதவி பேர் என்ன லோகம்மா எனக்கு அடிச்சு லோகமாதாண்டு ஆனா உண்மையா இந்த இடங்கள் நல்லா என்ன வீடு கட்ட வரையா 6 ரூபா கோயில் ரூபா ஆறு என்ன இவனா எப்படி விடுவே எது கோயில் வாசல் கோயில் ராய இந்த இருக்கேண்ணா வரப்ப வாசல் இங்கே வாடா மணியாட்ற வாடா தம்பி வாடா ஆள் உள்ள இருந்து தான் பூஜை முடிக்கிறவளோட என்ன கோயில்டாப்பா பிள்ளை கோயிலா சிவன் கோயில் சிவனா அங்கே பிள்ளையாட்ட சில வச்சுக்க எங்கள் பூஜை பாப்பம் என்ன உங்க இங்கே வர்ற அப்போ விளையாட்டு அதான் சரி இங்கே ஆறு தம்பி இவனுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தி வர்ற மாதிரி ஒரு இதோண்டு செஞ்சு விட்றா தலை இதண்டு மணியாட்டுண்ணா இல்லையா மணி ஆசீர்வதிச்சிருவாங்க என்னடா பூஜை முடிக்கிற நீ உடைஞ்சிட்டேனே மணி உடைஞ்சிட்டா சொல்லி இந்த வேணி இருந்துருப்பேன் அவரை கொண்டு தம்பிடே ஒரு பூசி ஒன்று செஞ்சு இவனுக்கு திருநூறை பூசி நல்ல புத்தி வர மாதிரி அடிச்சிடும் அடிச்சிடும் திருநூறு கொண்டு போய் இவன் என்ன இப்போ அவன் கோயிலை கூட்டுறான் அட இவனா மந்திரம் சொல்ல தெரியுமா சொல்லுயா இவனே உங்களோட மூத்த கால அப்படின்னா உங்களோட கடைசி தம்பியா அடையா ஓகே ஓகே இங்கே அவன் பாவம் அவனோட கோயிலை வினாக்கட்டு செஞ்சல நீ இப்போ இந்த கோயிலுக்கு வந்து என்ன பிரியோசனம் ஒரு பூஜையும் செய்யல அவனுக்கு திருநூறும் வைக்கல ஒன்றும் செய்யலடாப்பா நீ அதுதான் சாத்துறக்கு என்ன கதவா இது இதால் அந்த ரோட்டால் வந்தால் இதில் விட்டுட்டு மந்திக்கலாம்டா ஆள் தெரியாது அதுதான் அதுதான் கவனம் பிள்ளைக்கு காலில் முள்ளையை குத்திடும் ஆறு பிறகு யாழ்ப்பாணம் நாங்கள் என்ன என்ன இடங்க எந்த கோயில் நல்லூர் கோயிலுக்கிட்டயா நல்லூர் கோயிலேருந்து 30 கிலோமீட்டர் போகணும் அங்கே அப்போ எத்தனை கிலோமீட்டர் நான் நார்மலாக இருப்பீங்க அப்படியே அப்போ என்ன நீங்கள் வேலை செய்கிறன்றால் படிப்பிக்கிறான் இப்போ பென்ஷனு சொன்னாள்
நீங்கள் என்ன கணித டீச்சர் உண்டு என்ன சொன்ன காலம் என்ன இல்லை அம்மம்மா மட்டும் ஆரப்ப பார்க்குற எல்லாரையும் மட்டும் அம்மம்மாண்ட பென்ஷன்லான்டா அதுபோல் ஆ எவ்வளோ வருது இப்போ பென்ஷன் என்ன பொய்யாது அப்போ நீங்கள் கணித டீச்சர் இல்லையா இங்கிலீஷ் டீச்சரா அடையா சோதாரியா இங்கிலீஷ் டீச்சரா அப்போ அது அது இங்கிலீஷ் இல்லையே சரி நானே நேஜருக்கு 22 நாள் தான் போனேன் மிச்ச நாள் கேவியோ இல்லப்பா ஒன்று காட்டில் ஒன்று கால் தண்ணி வச்சு மாட்டு பாலையும் காட்டுக்குழையும் தந்தா மக்கள் அங்கே படிச்சுட்டு அதோடைய முக்கு பத்தனை நம்ம எல்லாரும் நான் டீச்சர் ஆகி தான் இருப்பேன்டா படிச்சு நல்லா படிக்கிறேன் ஏன்னா நீங்கள் படிச்சுதான் இங்கே கணவர் படிப்பு போட்டிருப்பாங்க என்னோட படிச்சுதான் டீச்சர் ஆகிருப்பேன் என்னோட படித்ததுல போகுதுன்னு அது அது கூட அக்காட வீடு தானே எல்லாம் பக்கத்தில் அப்படியே சுத்த வர இருக்கிறேன்னு வேலையால் சுத்த வர இருக்கிறேன் அதான் 3 பேர் தான் தெரியுங்க நாங்களோ ஓ நாங்கள் 3 பேர் தான் தெரியுது இப்போ 2 பேர் நகையில் கண்டானு ரெண்டா கல்லனு பறிப்பானு அவங்க பறிக்கிறாங்களோ இல்லை இப்போ நீங்கள் பறிப்பீரோட வந்து சொல்கிறத பார்த்தா ஆ இவ்வளோ அடுத்த அப்புறம் ஒரு முந்தக்க சொல்லலையடா கவலைடா நகையெல்லாம் அவன் போட்டிருக்காங்க இவனை கவலையாக கொண்டு சேருங்கம்மனே அவனே சொல்லியிருந்தேன் உங்களோட அப்படி எனக்கு கதை என்ன புதுனம் கதைக்க போகிறேன் போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருப்போம் வந்து தங்கச்சி தான் காலம் எங்களுக்கு என்ன இதான் ஃபஸ்ட் டைம் உங்களை காய்ச்சிக்கோம் என்ன யா அப்போ தங்கச்சி தான் கால் பண்ணவா உங்களுக்கு எத்தனை சவரவங்க 6 மொத்தமாக 7 பேர் என்ன அக்கா தங்கச்சி பிள்ளைகள் சவரம் தானே நீங்கள் அது தெரிஞ்சாண்டாப்பா நான் இங்கே வரேன்டாப்பா அது தெரிஞ்சா கேள்வியெல்லாம் கேட்குறான் அப்படி என்ன அப்போண்ட தம்பிட உள்ள ஒண்ட உள்ள யார் என்ன தம்பி இல்லை சொல்கிறான் ஒரு சின்ன கதைக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன கதைக்காக சொல்கிறீங்க எந்த தம்பின பிள்ளையும் எந்த பிள்ளையும் அண்ணன் தங்கச்சியா அதே மாதிரி தான் அதே மாதிரி தானே இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குற ஆள் இருக்கணும் கட்ட நீங்கள் அப்போ என்னத்தா சாப்பிட்றீங்க கையால் பைக்குள்ளே போனால் அப்புறம் வேற என்ன கேட்க போகிறோம் அதே சொல்லு வேற என்ன கேட்குறேன்டா கேளன்னு சொல்கிறேன் இது என்ன சாமான் கழுத்தில் ஓட்டிக்க இதா இது ஒரு கூடு ஒரு கூடு நூலு உங்களோட அவர் எங்க அவர் மக்காவுக்கு போயிட்டாரு எங்க விட்ட மக்கா மேலையா டிவிஷா மக்காண்டா தெரியல எனக்கு என்ன மக்கள் டிக்கெட் அடிச்சு மேலே மக்காவுக்கு போயிட்டாருன்றே எனக்கு கொண்டு நீங்கள் இப்போ என்ன செய்யணும் போய் கம்பியை தூக்கி பிடிங்க சரியே கொடி இருந்தா கவலை மரம் மஞ்சள் இதுவாள் கொழு இருந்தால் சீக்கிரம் பண்ணுற கொழு போகிற ஆ ஏத்து 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 அப்பா ஆள்ற செத்து அப்பா நீங்க வா நீங்க வா நீங்க வா நீங்க வா நீங்க வா அவன் சின்ன ஆள் தான் வருவான் நீங்க அவன் சின்ன படி தான் பூர்வம் கதிரையும் போடணும் சோடா பண்ண பிஸ்கெட்டும் வேண்டாம் நாங்கள் நீ போத்தான் டைம் ஆச்சு உங்களோட பேர் என்ன பவளமே அப்போ முத்தா சொல்லிட்டீங்க எவ்வளோ லோகம்மாண்டேன்னு ஏண்டா உங்களோட பேர் என்ன பள்ளிக்கூட பேர் என்ன பள்ளிக்கூடம் போகல நீங்கள் நேசரி பேர் என்ன படம் முடிஞ்சு இந்த வேலையை கொண்டாடுறாரு ஓ ஓ வேறு என்ன ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுறேன் போட்டு வரேன்னா சந்தோஷம் சினிமா பாட்டு பழைய பாட்டு அப்போ என்ன பாட்டு தெரியும் காத்தவராயங்குத்து பாட்டு அப்போ என்னப்பா தெரியும் நான் இப்போ பாட்டு படிக்க சொல்ல அப்போ என்ன பாட்டு கேட்டீங்க என்ன பாட்டு படிப்பாய்வா ஆ நீங்கள் யாராவது பாட்டு படிக்கக்கூடிய சினிமா பாட்டுன்னா கொஞ்சம் கேட்கணும் கணக்க படிக்க மாட்டேன் பாலும் பழமும் கையடியிலேந்தீங்களா பவளவாய் இவளுக்கு ஒரு கப்பனு கோலமயில் போல் வருவாய் கொஞ்சம் கிளியே அமதி கொள்வாய் நின்றதாயை நங்கன்றதில்லை
இனது தெய்வம் வேறொன்றும் இல்லை உயிரை கொடுத்து உனை நான் காட்டேன் உதய நிலவே கண் வளராயே. ஆனால் பாருங்க எங்களை கூப்பிட்டது நீங்கள் ஆனால் கவனிக்கிறதவா உண்மையா தெரியுமா? அதுக்கடுத்து அவா கூப்பிட்டீங்க எடுங்க எடுங்க தனஞ்சய விஜயவா இதரை நேரம் வைகுந்தம் தேடீரோ தம்பியே உண்மை என்ன படிக்கும் இது என்ன பாடுறாப்ப இது சமஸ்கிருத தர்மரா ஆயிட்ட பாட்டு தர்மரண்டார் நடிகரோ கூத்தாடுற வைகுந்தத்தில் ஓ நான் கவனிக்கல திருப்பி இருங்கோக்கா. அது இந்த வைகுந்த மாலை இல்லை இல்லை என்ன வைகுந்தம் தெரியுமிடாப்பா? ஓ அண்ணே அது வாணே வாணே இது அன்றைக்கிடா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு உதவி என்று ஒரு ஆள்கிட்ட கேட்டது. சரியா? அதான் கூப்பிடுறேன் தான் செய்யலாம். அவர் வந்து வீடியோ எடுத்து போட்டார். சரியா? வீடியோ அப்படின்னா தான் பஸ்ஸு காய்ச்சி போட்டு அந்த அக்காண்ட டீட்டெயில் எல்லாம் சொல்லி தான் பஸ்ஸு காய்ச்சி போட்டு அப்புறம் அக்கா இங்கே அக்கா வாங்கோ மொத்த காடும் கொண்டு இந்த இவா நிற்கிற அக்கா இவாக்கு தான் உதவி வேண்டோட்டு அங்கே நீங்கள் அங்கே போங்க பெருசாக அவங்கள காட்ட சரியில்லை விளங்கு ஒருக்கா காட்டினா சரிதான்டாப்பா அப்புறம் பெருசாக காட்டினா பெருசாக காட்டடி என்ன நீங்கள் பார்க்குறீங்க மக்களை நான் அக்கா பெருசாக காட்டையில் ஒன்றுலையும் இனி காட்டினா என்ன காட்டாடி என்னடாப்பா அந்த மாதிரி இப்போ என்ன உதவி வேணும் என்ன என்ன நடக்கு உங்களுக்கு தாரக்கு சொல்லுங்க தாரை தந்து என்ன வீரன் சொல்லுங்க தந்துட்டு போகிறோம் அப்போ ஓடி காட்டுனா தந்துட்டு போகிறோம் பிரச்சனை இல்லை ஓடி காட்டினா உடனே கார் அதுதான் ஓடி காட்டினா தந்து போகிறோம் ஓடி காட்டுங்க அப்போ இருக்கா சிறப்பு தரட்டு இந்தா 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 ஓடி காடு கார் கேறி சுற்றி அடிக்க காரை சுற்றி சுற்றி அடிப்பியல் சளி நிற்கிறோட கொஞ்சம் என்ன உள்ளுக்கு இதே இது அஸ்துமாவா கடவுளே பம் அடிக்குதா காத்து பம் பாருங்க நீங்கள் சொன்ன ஒரு இதுக்காண்டி வந்தேன் நீ எவ்வளோ தூரம் போகணும் யாழ்ப்பாணம் இங்கே ஓடுங்க எங்கே நிற்கிது கடவுள் நாங்கள் போகணும் வீட்டு வேலை மற்ற இங்கே நின்ற யானையில் பெருமிட பம்பளை ஒன்றும் இல்லையே நின்று என்ன இது இங்கே போய்க்குள்ள பாப்பியல பம்பளை யாரு மூணு நிற்கிறாப்பா மூணு நிற்கிறேன் ஒரு கதையில் அங்கே போங்க யாழ்ப்பாணம் வந்ததே இல்லை அது எப்போவுமே நம்ம வம்பல பாட்டு கட்டுக்கட்டு பாட்டு கட்டுக்கட்டு ஆடி போகலாம் சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் ஏன்னா சந்தோஷம் அம்மா சந்திச்ச சந்தோஷம் வந்து யோசிக்கானே பாப்போம் பிறவரனே நாங்கள் பருவம் தானே வந்து அப்படி ஆறுதல் காய்ச்சி உங்களோட சேர்ந்து நாங்கள் மழுது சாப்பிட்டு விட்டு போவோம் வந்து சமைப்பேன் நாங்கள் ஏன்னா பிறகு அது உண்மை நான் இப்போ இங்கே வரமாட்டேன் வந்தால் சந்திப்பேன் யாரு எப்போ சார் நீங்கள் பத்திரா எப்போ போகிறேன்னு பார்த்துட்டு இருக்காங்களேண்ணா ஆனால் நீங்கள் இப்போ போக மாட்டீங்கன்ற இன்னொரு இதுக்கு தெரியாண்ணா எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு 65 அப்பா இன்னும் எவ்வளோ ஆளுங்க 20 வருஷம் பார்க்கலாம் இந்த 20 வருஷம் என்ன அசுமா அடைக்காது கார்லடா மூச்சு வராமல் இருக்க பம்பர் தொலைச்சுடுங்க பட சரி நான் சும்மா பாரிக்கேன் பம்பங்க இப்போ கிடக்க சோட்டிக்க இப்படியே கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுக்கேன்டாப்பா படியை பாருங்க சரி அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம் சந்தோஷம் தானே வந்தது கதைச்சு கொண்டு எல்லாம் அப்போ முடிச்சுக்கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்டா மாப்பிள்ளை சரி பாய் பாய்